வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடன் சிறப்பு விருந்தினராக எழில்நகர் வளர்ச்சி சங்க பொதுச் செயலாளர் திரு சேரா அவர்கள் இருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம். உங்ககிட்ட நேரடியாக சம்பந்தப்பட்ட இஷ்யூக்கு வந்துடுறேன். எழில்நகர் பொது இடம் சம்பந்தமா ஹைகோர்ட்ல ஒரு ஸ்டே வாங்கியிருக்கீங்க. இது மக்களுக்கு ஆதரவானதா எதிர்ப்பானதா? நீங்க யார் பக்கம்? எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்றைக்குமே மக்கள் பக்கம் தான் நிற்போம். இவ்வளோ பெரிய அதிகார வர்க்கமாக இருந்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து நாங்கள் களமாடுவோம், அவங்க எதிர்த்து களமாடுவோம். அதுதான் எங்களுடைய வரலாறு. குறிப்பாக ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது உண்மைதான். யாரை எதிர்த்து ஸ்டே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, எங்கள் ஊருக்காக எங்கள் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்கூல் இடத்த, ஹைஸ்கூலுக்காக கொடுக்கப்பட்ட இடத்துல பிளாட்டை வாங்கிக்கிட்டு அந்த பிளாட்டை வாங்கினவங்க நாங்கள் சரியாக தான் வாங்கியிருக்கிறோம், நாங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சில ஆவணங்களை எல்லாம் போலியாக கொடுத்து தவறான தகவல்களை நீதிபதி கிட்ட கொடுத்து அவங்க இந்த சர்வே நம்பர்ஸ் இருக்கிற பொது இடத்தெல்லாம் தாராளமாக நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு தவறான தீர்ப்பை அரசையும் நீதிமன்றத்தையும் ஏமாற்றி வாங்கியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த தீர்ப்பை நீங்கள் அமல்படுத்தக்கூடாது, அதெல்லாம் அப்படி பிளாட் போட வரக்கூடாது, அந்த பிளாட் போட்டதெல்லாம் நீங்கள் வீடு கட்ட அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டே வாங்கியிருக்கோம். இதனால் பிளாட் வாங்கினவங்க, கேஸ் போட்டவங்க, பொது இடத்துல ஸ்கூல் இடத்துல பிளாட் வாங்கினவங்க, பிளே கிரவுண்ட் இடத்துல ஸ்கூல் பிளாட் வாங்கினவங்க, வேறு பர்பஸ் இடத்துல ஒதுக்கப்பட்ட இடத்துல பிளாட் வாங்கினவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. அது நீங்கள் சொல்கிறது போல் நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோங்கிற கண்ணோட்டத்தோடு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நாங்கள் அனுமதிக்க முடியாது. எழில்நகர் மக்கள் இன்னும் 1000 பிளாட் வேக்கண்டாக இருக்குது. 1000 பிளாட்டுக்கு மேலே இன்னும் 1000 குடும்பங்கள் வந்துருச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்பது 10,000, அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருப்பாங்க. அப்படியான மக்களுக்கு வளர்ச்சிகளை செய்து கொடுப்பதற்கு நிச்சயமாக இந்த பொது இடங்கள் தான் ஆதாரமாக விளங்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த ஸ்டேவை வாங்கியிருக்கிறோம். பின்ன ஏன் சார் மக்களுக்கு எதிராக நீங்க ஸ்டே வாங்கியிருக்கிறதா சொல்றாங்க? எழில்நகர் வளர்ச்சி சங்கம் மக்களுக்கு எதிரான சங்கமா? இந்த எழில்நகர் வளர்ச்சி சங்கத்தினுடைய மூத்தோர்களும் முன்னோர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தான் தொடர்ந்து எழில்நகர் மக்களுக்கான வளர்ச்சிகளை தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருப்பாங்க. அது எழில்நகர் பாலம் வருவதாக இருக்கட்டும், எழில்நகர் ஆட்சி வருவதாக இருக்கட்டும், எழில்நகர் சமுதாய கூடம் வருவதாக இருக்கட்டும், வவுஸ் நகர் பாலம் வந்ததாக இருக்கட்டும், வவுஸ் நகர் பாலத்தின் மூலமாக கனரகங்கள் வாகனங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை உடைத்திருந்ததாக இருக்கட்டும், இரவு நேரம் ரோந்து போனதாக இருக்கட்டும், இங்கே உள்ள பிரச்சனைகள் அத்தனைக்குமாக இருக்கட்டும், சாலை வந்ததாக இருக்கட்டும், இங்கு புதிய கால்வாய்கள் உருவாக்கப்பட்டதாக இருக்கட்டும், தபால் நிலையம் வந்ததாக இருக்கட்டும், அம்மா பூங்கா வந்ததாக இருக்கட்டும், இப்படியாக அனைத்து வளர்ச்சிகளையும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. புதிய ரேஷன் கடை, 2வது ரேஷன் கடை, முதலாவது இடிக்கப்பட்ட ரேஷன் கடை, எந்த வசதிகள் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் இல்லை? எல்லா வளர்ச்சிகளிலும் எழில்நகர் வளர்ச்சி சங்கம் இருக்கிறது. அதே சிந்தனையோடு எழில்நகர் பொது இடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் எழில்நகர் வளர்ச்சி சங்கத்துக்கிட்ட இருக்கு. இப்ப இல்ல, 1990களில் இருந்து அதற்கான சண்டையை போடுறோம். தொடர்ந்து வழக்காடுகள் மன்றத்துக்கு சந்திச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் போது அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கிறோம். பல வழக்குகளை சந்திச்சிருக்கிறோம், பல மிரட்டல்களை சந்திச்சிருக்கிறோம். இந்த பொது இடங்களை பாதுகாப்பதற்கு, இந்த பொது இடத்தை ஏன் நாங்கள் பாதுகாக்கணும்? ஏன் பாதுகாக்கணும்? இங்க 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வரும்னு சொன்னேன். அந்த 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வரும்போது அவர்களுக்கான வசதியை செய்து கொடுப்பதற்கு ஆதாரமாக இருக்க போது இந்த பொது இடங்கள் தான். இன்னைக்கு இவங்க பிளாட் வாங்கிட்டாங்க, அதனால கொடுத்துருவோம், காசு செலவு பண்ணிட்டாங்க, அதனால கொடுத்துருவோம் கொடுத்துட்டா எழில்நகர்ல பொது இடங்களே இருக்காது. அப்படியான நிலைமை இருக்கும். அவர்களுக்கு ஆதரவாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்கள் தான் மக்களுக்கு எதிரானவர்கள். இந்த பிளாட் தான் வாங்கிட்டாப்ல, இந்த பூங்கா இடம் போட்டோம், இந்த பேங்க் இடம் போட்டோம், இந்த பெட்ரோல் பங்க் இடம் போட்டோம், இந்த ஸ்கூல் இடம் போட்டோம், இந்த கிரவுண்ட் இடம் போட்டோம், இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இடம் போட்டோம், இந்த லைப்ரரி இடம் போட்டோம், அதான் வாங்கிட்டாங்களே, அதான் வாங்கிட்டாங்களேன்னு சொன்னா அவர்கள் தான் இந்த மக்களுக்கு எதிரானவர்கள். அப்படியாக நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் புதிதாக டேங்க் கட்டியிருக்காங்க இல்லையா, திறந்துருக்காங்க. அந்த திறந்த இடமே ஒரு ஸ்கூல் இடம், ஆரம்ப பள்ளிக்காக ஒதுக்கப்பட்ட இடம். அந்த ஸ்கூல் இடத்துல 18 பேர் பிளாட் வாங்கியிருக்காங்க. நாங்கள் அந்த பொது இடம் பிடிச்சி அதில் டேங்க் கட்டியிருக்கிறோம். அப்போ 18 பேர் பிளாட்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்கள் தான் மக்களுக்கு எதிரானவர்கள். அப்படியாக ஒரு பிளாட்னு சொன்னவங்க வாங்கின தீர்ப்பு, அந்த தீர்ப்புக்கு எதிராக எழில்நகர் வளர்ச்சி சங்கம் இல்ல, எங்க ஊர் பொது இடம் ஃபைட் பண்றோம், நாங்கள் எதிர் ஸ்டே வாங்கியிருக்கிறோம். அவர்களுக்கு ஆதரவாக மதுரை நீதிமன்றத்திலும் இங்க இருக்கிற எழில்நகர் இருக்கிற சில நபர்களே அவங்க தொடர்ந்து அதற்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எழில்நகர் பொது இடங்களை விட்டுக் கொடுப்பதற்காக உழைக்கிற எவனும் மக்களுக்கு எதிரானவரே. அவங்களை எப்படி எழில்நகர் மக்களுக்கு எதிரானவங்கன்னு குற்றம் சுமத்துறீங்க? அதை விளக்கமா சொல்ல முடியுமா? உண்மையாகவே இப்போ நீங்க கேட்ட கேள்விதான் ரொம்ப சரியான கேள்வின்னு நான் பாக்குறேன். அதாவது என்னைக்குமே தான் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மட்டுமே நம்பிவிடக்கூடாது. யார் வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அதில் என்ன உண்மை இருக்கிறது, உண்மை இல்லை என்பதை கண்டறிய வேண்டிய பொறுப்பு அந்த கருத்தை கேட்பவர்கள் அனைவருக்கும் இருக்கு. அந்த அடிப்படையில் இங்க சிலர் மக்களை விழிப்படையவே செய்யக்கூடாது. ராஜ்குமார் என்ன சொல்றாரு, ஆப்போசிட் ஒரு கருத்து வருது, அது அவர் என்ன சொல்றாரு, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுப்போம், ஆராய்ச்சி பண்ணுவோம், எது சரி எது தப்புன்னு பார்ப்போம், அப்படிலாம் சிந்திக்க விடவே மாட்டாங்க. குறிப்பா நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ டேங்க் திறக்க வந்தாங்க இல்லையா, அப்போ வந்தப்போ அங்கே நிறைய விவாதங்கள் வந்தது, குறிப்பாக அது பொது இடம் சம்பந்தமாகவே. அப்போ தம்பி முத்து வெங்கடேஷ் இருக்காரு இல்லையா, என்ன பொது இடம், எதுக்காக ஸ்டே வாங்கியிருக்காங்க, என்ன காரணத்துக்காக ஸ்டே வாங்கியிருக்காங்க, எந்த இடத்துக்காக ஸ்டே வாங்கியிருக்காங்க, அதுல எந்த இடத்தை இழுத்து சர்வே நம்பரை கோத்து வச்சிருக்காங்க, எப்படி அந்த தீர்ப்பு வந்திருக்கு, எந்த அட்மிஷன்ல வந்துச்சு, எவ்வளவு நாள் விவாதிக்கப்பட்டிருக்கு, ராஜ்குமாரையும் அந்த எதிர்த்தாரர் வழக்கில் சேர்த்திருக்காரு அசோசியேஷன் செக்ரட்டரியா, ராஜ்குமாரை கூப்பிட்டாங்களா, ஏன் கூப்பிடல,
கூப்பிடாம கொடுத்ததுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாம தம்பி முத்து வெங்கடேஷ் அன்னைக்கு டேங்க் திறக்கிறதுக்காக வருகை தந்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட இவங்க வந்து பிளாட் எல்லாம் விற்க விடாம தடை பண்ணி வச்சிருக்காங்க, பட்டா கிடைக்க விடாம தடை பண்ணி வச்சிருக்காங்க, பத்திரம் பண்ண முடியல, சேல்ஸ் பண்ண முடியல, நாங்க வந்து தீர்ப்பு வரதுக்கு அப்புறமே நாங்க உடனே ரிட் வாங்கிருக்கணும், ஆனா நாங்க வாங்காம விட்டோம், அதுக்குள்ள அவங்க ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்னு அவர் யாரை ரெப்ரசென்ட் பண்றாருன்னா, தீர்ப்பு வாங்கினவங்களுக்கு நம்ம ஊருடைய நிலத்தை முறையற்று வாங்கி அதை வீடு கட்டுவதற்கு அனுமதிக்கணும், அதுக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு மீது இவங்க ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு ஆதரவாக ரெப்ரசென்ட் பண்றாரு. இவர் தான் இன்னைக்கு குழுக்கள் எல்லாம் இளைஞரணி செயலாளர்னு சொல்லி நாங்கள் வந்து பொது இடத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு பொய்யா மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. எந்த அடிப்படையில் நீங்க தீர்ப்பு உடைக்கணும் நினைக்கிறீங்க, நாங்கள் வாங்க ஸ்டே உடைக்கணும்னு நினைக்கிறீங்க? தம்பி முத்து வெங்கடேஷ் முழுக்க முழுக்க எழில்நகர் பொது இடத்துக்கு எதிராக செயல்படுறார். இந்த ஊருடைய ஸ்கூல் இடம் போனா என்ன, குடியிருப்பு கட்டணம் தடை செய்யப்பட்ட இடம் போனா என்ன, ஆரம்ப பள்ளி போனா என்ன, உள்ள அவங்களுக்கு ஆதரவாக நடந்துக்கிட்டு இங்க நாங்க வந்து பொது இடத்துக்கு ஆதரவா தான் இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் மத்தியில பொய் சொல்லிட்டு இருக்காரு. அவர்தான் மக்களின் எதிரி. அதனால நாங்க மக்களுக்கு எதிரானவர்கள் இல்ல, மக்களுக்கு எதிரானவர்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த பேட்டியில நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். அப்போ ஆபீசர்ஸ் டவுன் ஏரியாவும் ஊர் பொது இடம் சொல்றீங்களா? அப்போ அங்க வாழ்ற மக்கள் என்ன செய்யறது? இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்டுக்கிறது. அதாவது 2008, 2009 ஆண்டு காலகட்டத்தில் அன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்த சிவாஜி கணேசன், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ், இந்த டீம் அந்த நம்மளுடைய எழில்நகர் லேண்ட் ஓனர்ஸோட உட்கார்ந்து பேசி இது மாதிரி வந்து தொழில் பெட்டைகளுக்காக உருவாக்கப்பட்ட இடம், கோழிப்பண்ணைக்காக உருவாக்கப்பட்ட இடம், பேங்குக்காக உருவாக்கப்பட்ட இடம், பெட்ரோல் பங்குக்காக உருவாக்கப்பட்ட இடம், குடியிருப்பு கட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இடம், இந்த நிலங்கள் எல்லாம் இருக்கு, அதை நாங்கள் பிளாட் போடுறதுக்கு நீங்க எல்லாம் உட்காந்து எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட கேட்கறாங்க. அப்போ ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுறாரு, இதெல்லாம் வந்து நாங்கள் பிளாட்டா போட அனுமதிக்கிறோம், ரொம்ப காலமாக வந்து சமூக விரோத செயல்கள்லாம் நடக்குது, அதனால இந்த இடத்த வந்து பிளாட் போட நான் அனுமதிக்கிறேன்னு கொடுக்குறாரு. இதை அந்த ஊராட்சி மன்ற தலைவர் செய்ய முடியுமா? அதாவது இந்த எழில்நகரில் இருக்கக்கூடிய 6வது வரைபடம் 6th டிராயிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய இடம். எதுல இருந்து நம்ம கேஸ் குடோன் இருக்கிறது 6th டிராயிங் தான். ஸோ இந்த இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் 6th டிராயிங். இந்த 6th டிராயிங் லே அவுட்ல கொடுக்கப்பட்ட ஆரம்ப பள்ளி இடம், தீயணைப்பு நிலையம் இடம், இப்போது கழிவுநீர் இருக்க இடம், குடியிருப்பு கட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதி, கோழிப்பண்ணை உருவாக்குவது, சிறு தொழிலுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், பேங்க், பெட்ரோல் பங்கு, பூங்கா, இப்படி பல்வேறு நிலங்கள் அந்த 6வது வரைபடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு, மயானம் உட்பட. இப்போ இந்த நிலங்கள்ல பிளாட்டா மாத்தணும் அப்படின்னா யாரு முடியும்? யார் அது பிளாட்டா மாத்தக்கூடாது, இந்த பர்பஸ் தான் இருக்கணும்னு சொன்னது டிடிசிபி தான் சொன்னது. டிடிசிபி தான் இங்க வந்து இது வந்து தீயணைப்பு நிலையமா நீங்க கொடுத்துருக்கீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஆரம்ப பள்ளிக்காக ஒதுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இங்க பேங்குக்காக ஒதுக்குறேன்னு சொல்லிருக்கீங்க, அந்த பேங்க் இடம் அப்படியே இருக்கட்டும். பெட்ரோல் பங்குக்காக ஒதுக்குறேன்னு சொல்றீங்க, அந்த பெட்ரோல் பங்கு இடமா இருக்கட்டும். ஓகே, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, இந்த இடத்துல சுடுகாடு இருக்குங்கிறதுனால இதுக்கு ஒட்டி 90 மீட்டர்ல எந்த இருக்கக்கூடாது, அதனால நீங்க குடியிருப்பு கட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதியிலும் இடம் கொடுத்துருக்கீங்க, ஓகே இதெல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு டிடிசிபி தான் இந்த டிராயிங்க்கு நான் அப்ரூவல் கொடுக்குறேன், ஓகே பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இல்ல இதெல்லாம் கிடையாது, நீ பிளாட்டா மாத்திக்க அப்படின்னு யார் சொல்லணும்? டிடிசிபி தான் சொல்லணும். ஆனா இங்க யார் சொன்னது? இங்க அந்த லேண்ட் ஓனரும் ஊராட்சி மன்ற தலைவரும் உட்கார்ந்து பேசி ஒரு டீலிங் பேசி அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை போட்டு ஆபீசர்ஸ் டவுன்ங்கிற பிளாட்டை அந்த லே அவுட்டை உருவாக்குறாங்க. மக்கள் அங்க வீடு கட்டும்போதே நீங்கள் தடுத்திருக்கலாமே, ஏன் நீங்களோ வளர்ச்சி சங்கமோ அதை செய்யல? எழில்நகர் அன்னைக்கு அனைத்து மக்கள் வளர்ச்சி மன்றமாக இருந்த அந்த சங்கம் தொடர்ச்சியாக உடனே ஒரு பிளாட் போட்டிருக்காங்க, இது கூடாதுன்னு சொல்லி பிரச்சாரம் செய்து டிடிசிபி அலுவலகம் சென்று போராட்டம் செய்து பங்கஜ்குமார் பன்சால் என்ற ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து உடனடியாக ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து அந்த ஆய்வுக்குழுவோடு எழில்நகர் வளர்ச்சி சங்கம் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்து அந்த பேரணியை தொடர்ந்து ஏடி பஞ்சாயத்து வந்து இங்க வந்து டிடிசிபியோட ஏடி மன்னிக்கணும், அவங்க நேரடியாக வந்து கலாய்வு செய்து இந்த இடத்துல இதெல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது என்று ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அந்த தகவலை தான் நாங்கள் போராடணும். அப்போ ஆபீசர்ஸ் டவுன்ங்கிறது அன்அப்ரூவ்டு. அதுக்கப்புறம் 2016 சோல்டு பிளாட் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இவங்க டிடிசிபி இண்டிவிஜுவல் டிடிசிபி வாங்குறாங்க. நான் வந்து இந்த கிராம ஊராட்சி தீர்மானத்தில் அடிப்படையில் நான் இதை வாங்கிட்டேன், அப்போ வந்து இந்த டிடிசிபி போடல, இப்போ வந்து டிடிசிபி வாங்குறதுக்கு நீங்கள் அனுமதி ஒரு கொடுத்துருக்கீங்க, அந்த அடிப்படையில் நான் காசு கட்டுறேன், எனக்கு வந்து டிடிசிபி கொடுத்துருங்கன்னு இவங்க கேட்குறாங்க. இவங்களும் டிடிசிபி கொடுத்துட்றாங்க இண்டிவிஜுவலா. ஆனால் அது செல்லுமா அப்படின்னா செல்லாது. ஏன் அப்படின்னா எழில்நகர் பகுதியினுடைய 6வது வரைபடத்துக்கு கொடுத்த வெவ்வேறு வகையான நிலங்கள், இந்த நிலங்கள்னு அங்கே காட்டாம ஆபீஸ் டவுன் லேஅவுட்ல நான் அப்படி ஒரு பிளாட் வாங்கிட்டேன் மட்டும் தான் காட்டுறாங்க. இங்கே அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ்ல குடியிருக்கிற உங்க எழில்நகர் மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆபீசர்ஸ் டவுன்ல வசிக்கக்கூடிய மக்கள், அதாவது வீடு கட்டி வசிக்கக்கூடிய மக்கள் இன்றும் இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தணும், அவங்களுக்கு வீடு இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வளர்ச்சி சங்கத்துடைய எண்ணம் கிடையாது. எழில்நகரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு முழு பணிகளையும் செய்து கொண்டே இருக்கும் எழில்நகர் வளர்ச்சி சங்கம். ஆனால் இவங்கெல்லாம் பிளாட் வாங்கிட்டாங்க, அதனால இருக்கிற இடத்த பூரா கொடுத்துருங்க, பிளாட் வாங்க கொடுத்துருங்கன்னு யார் சொன்னாலும் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எழில்நகரில் அநேக இடங்களுக்கு சொல்வதை விட 85% அல்லது 90% இடங்கள் போயிடும். ஏன்னா அங்கே வைக்கிற மக்கள் வாதம் என்னது வைக்கிறாங்க, குடியிருப்பு கட்டணம் தடை செய்யப்பட்ட பகுதி இடம் கூட பிளாட் தான் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. உங்களுக்கும் உங்க வீடை காப்பாற்றிக்கணும், நீங்க அந்த பிளாட்டையும் காப்பாற்றணும் எதுக்கு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல.
அது எங்க ஊருக்காக கொடுக்கப்பட்ட பொது இடம், குடியிருப்பிடம் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படிங்கிறது பிளாட் கிடையாது. ஆனா நீங்க என்ன வாதம் பண்றீங்க? இப்ப மயான கொட்டகை இருக்கக்கூடிய இடம், அந்த இடம் மட்டும் முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த கொட்டகை இடமே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிளாட், அது எங்களுடைய ஆபீசர்ஸ் டவுன் அப்படின்னு நிற்பதை எப்படி ஏத்துக்க முடியும்? நீங்களே சிந்திச்சு பாருங்க, பொதுவாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு தீர்வு காணணும், உங்களுக்கு அந்த இடத்தை பாதுகாக்கணும், உங்களுக்கு அது முறைப்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு இளைஞர் வளர்ச்சி சங்கம் வேலை செய்யும். நீங்க இருக்கிற இடத்தையெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா அது எப்படி இளைஞர் வளர்ச்சி சங்கம் ஏத்துக்க முடியும்? இப்போ அவங்களுக்குள்ள ஆபீசர் டவுனுக்குள்ள பார்க்குன்னு சொல்றாங்க. அது ஆபீசர் டவுனுக்காக லேஅவுட்டுக்கு கொடுக்கப்பட்ட பார்க் கிடையாது. எழில்நகர் 6th டிராயிங்க்கு கொடுக்கப்பட்ட பார்க். இந்த பாஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கு, எழில்நகருக்காக கொடுக்கப்பட்ட கிரவுண்ட். அப்போ இதெல்லாம் எழில்நகர் 6th டிராயிங்காக கொடுக்கப்பட்டது. ஆபீசர் டவுன் லேஅவுட் போட்டவர் முழுக்க முழுக்க குடியிருப்பு தடை செய்யப்பட்ட பகுதி வரைக்கும் கூட பிளாட் போட்டாரு. எங்க கொடுத்திருக்காரு பொது இடம்? எங்க வந்திருக்கு? ஆக மக்களை தயவு செய்து யாரும் குழப்ப வேண்டாம். உண்மையை சொல்லுங்க. அந்த உண்மையில எனக்கு ஒரு கருத்து இருக்கு, அந்த உண்மையில உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அதை உட்கார்ந்து பேசலாமா? எங்க டிஸ்கஸ் பண்ணணும்? யாரு கூட டிஸ்கஸ் பண்ணணும்? இளைஞர் வளர்ச்சி சங்கத்தின் கூட தான் உங்களால டிஸ்கஸ் பண்ண முடியும். நாம தான் உட்கார்ந்து பேசிக்க முடியும். ஆனா நீங்க அங்க ஒரு சொல்றவங்க வழி நடத்துறவங்க எல்லாம் தவறா இருக்காங்க. இதுல வயசு சின்ன பையன், பெரிய பையன், இவங்க பெண்கள் அப்படின்லாம் கிடையாது. சமூகத்துல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து ஆதரவா இருக்கு, எதிராக இருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் எதிர்த்து தான் செய்வாங்க. 18 வயசு ஆகுது, அதனால சொல்ற கருத்தை வந்து நம்ம ஒன்றும் விமர்சனம் பண்ண வேண்டாம். ஐயோ அவங்க பெண்ணா இருக்காங்க அதனால அவங்க கருத்தை விமர்சனம் பண்ண வேண்டாம், நம்ம முடிவெடுக்க முடியாது. சமூகத்தில் வந்து கருத்து சொல்றாங்க, அந்த கருத்து இந்த சமூகத்தில் ஒரு விளைவை ஏற்படுத்த போது அது சாதகமான விளைவா பாதகமான விளைவா என்பதை பொறுத்து தான் நம்ம விமர்சனம் பண்ணுவதே. அப்படியாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவெல்லாம் பாதகமான முடிவாது. அப்போ இந்த பிரச்சனை செட்டில் ஆகணும் அப்படின்னா அந்த மக்கள் இளைஞர் வளர்ச்சி சங்கத்தோடு பேசுவதை தவிர வேறு வழி இல்லை. நான் வெளிப்படையாக சொல்றேன், பொது இடத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம். தம்பி முத்து வெங்கடேஷா இருக்கட்டும், இல்ல ஹயா சங்கமதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஒரு டீம். இன்னைக்கு பழைய முகத்தை காட்டினா வேலையாகாதுங்கிறதுக்காக இந்த பொது இட எதிர்ப்பாளர்கள் வேறொரு புதுமுகத்தை காட்டி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சைலண்டா ஒரு ஹிடன் அஜெண்டா அவங்களுக்கு இருக்கு. அந்த ஹிடன் அஜெண்டாவை ஒருபோதும் வளர்ச்சி சங்கம் அனுமதிக்காது. எழில்நகர் பொது இடத்துல கராரா நின்று அதை மீட்டெடுப்போம். இன்னும் இது சம்பந்தமா வேற என்ன விளக்கம் வேணும்னாலும் அந்த மக்களோடு பேச நாங்கள் தயாரா இருக்கிறோம். மக்கள் முதல்ல புரிந்து கொள்வதற்கு தயாரா இருக்கணும், அதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். இல்லைன்னா இது கண்டிப்பா ஆகிட்டு இருக்க போது நாங்களும் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு தீர்வு வருமானம் வராது. முதல்ல உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கங்க. உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவர்களால் வந்து அந்த பிரச்சனையிலிருந்து மீளவே முடியும். ஒரு மருத்துவர்கிட்ட உண்மையை சொல்லணும், அந்த உண்மையை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு தான் முழுமையான மருத்துவத்தை உங்களால் பெற முடியும். அப்படிதான் இளைஞர் வளர்ச்சி சொல்றோம். எல்லோரும் பணம் கொடுத்து தானே பிளாட் வாங்கியிருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன செய்யறது? நீங்க சொல்வதை 2 வகையா பார்க்கணும். பல பேர் ஏமாந்துருக்காங்க. இது எப்படிப்பட்ட லேண்ட் என்னன்னு அந்த புரோக்கர் சொல்றது, அந்த ஓனர் சொல்றது, அந்த அவங்க காட்டுற இந்த போலியான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து வாங்கியிருக்காங்க. அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல பேர் இருக்கிறாங்க. அதில் அவர்களுக்கு என்ன தீர்வு? அவர்களுக்கு என்ன தீர்வுனா இளைஞர் வளர்ச்சி சங்கம் அந்த நிலத்தை வேறு பயன்பாட்டுக்காக கொடுத்த நிலத்தை அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை, இவருக்கு பணம் முடக்கப்பட்டிருக்கு, நீங்கள் ஒரு இடத்துல ஏமாந்துறீங்க. ஆனால் அந்த பணத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு இளைஞர் வளர்ச்சி சங்கம் தயாராக இருக்கு. நீதிமன்றம் அதுக்கு இருக்கு. உங்கள் பத்திரத்திலேயே ஒவ்வொரு பத்திரத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க, இது சம்பந்தமாக எந்த வில்லங்கம் வந்தாலும் நானே முன்னின்று இதை முடித்து கொடுப்பேன், என் தொகையிலேயே முடித்து கொடுப்பேன்னு அதை எழுதிருப்பாங்கல்ல. ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல? இது ஒரு வகை. அதுக்கு இளைஞர் வளர்ச்சி சங்கம் கூட முழுமையாக நிற்கும், என்ன சப்போர்ட் வேணாலும் செய்யும். இன்னொரு வகை என்னன்னா, திட்டமிட்டே தெரிஞ்சே இது பொது இடம் அதனால தான் கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி கம்மியான ரேட்டுக்கு வாங்குது. அப்படின்னு பல பேர் செய்திருக்காங்க. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின பிளாட் 1 கோடி ரூபாய்க்கு விற்பனை பண்றவங்க இருக்காங்க. பிளாட்லாம் சும்மா 12,000 ஸ்கொயர் ஃபீட் இப்படியாக திட்டமிட்டு வாங்கினவங்க இருக்காங்க. பல பேர் தெரிந்து அவர்களுக்கும் ஒருவேளை எனக்கு கிடைச்ச கொடுத்த காசாவது வேணும் அப்படின்னா வாங்கி கொடுக்கிறது வளர்ச்சி சங்கம் தயாராக இருக்குது. சட்டப்பூர்வமாக சட்ட ரீதியாக புகார் கொடுத்து அல்லது நீதிமன்றம் சென்று அதை வழிநடத்துவதற்கு உங்களோடு துணை நிற்கும். ஆனால் அதற்காக நான் பிளாட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்த கேட்கறதுங்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா இது எங்கள் ஊர் இடம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஹைகோர்ட்ல நீங்க இந்த ஸ்டே வாங்கினதால 2 லேஅவுட்ல முறையான பிளாட்ஸ் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலையாமே. அதாவது கோர்ட்ல கேஸ் போடுறவங்க, அதாவது அவங்க யாரு பொது இடத்துல பிளாட் வாங்கினவங்க, உயர்நிலைப்பள்ளி இடத்துல பிளாட் வாங்கினவங்க கோர்ட்ல சம்பந்தம் இல்லாத விவரங்களை எல்லாம் சேர்த்து இணைத்து 2 லேஅவுட்டோட நம்பரை மென்ஷன் பண்றாங்க. அவங்க வாங்கினது ஒரு லேஅவுட்ல, அவங்க இன்னொரு லேஅவுட்டை மென்ஷன் பண்றாங்க. அந்த சர்வே நம்பர்ஸ்லாம் பார்த்தா 3 லேஅவுட்ல வருது. அதன் அடிப்படையில் அரசாங்கம் இந்த பிரச்சனையால ஸ்டே வாங்கினதுனால இதை தடை பண்ணி வச்சிருந்தாங்களா? ஆமா, தடை பண்ணி வச்சிருந்தாங்க. எந்த பிளாட்டுமே எது நல்ல பிளாட் எது கெட்ட பிளாட்னு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியல. எப்படி நாங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம். அந்த அடிப்படையில் அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் ஒரு தவறான இன்ஸ்ட்ரக்ஷனை ஓரலாக கொடுக்குறாரு ரெஜிஸ்டருக்கு. அதன் அடிப்படையில் அதை பதிவு செய்யாமல் இருக்கிறாங்க. மக்கள் அதை தவிச்சு போனாங்களா? ஆமா, தவிச்சு போனாங்க. மக்கள் அதில் பெருசாக பாதிக்கப்பட்டாங்களா? ஆமா, பாதிக்கப்பட்டாங்க. என் ஊர் பொது இடம் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக பொது இடத்துக்காக நாங்கள் போட்ட வழக்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு டைரக்ஷன் கொடுத்து, யாரு நீதிபதி டைரக்ஷன் அப்படி கொடுக்கல, நீதிபதி சரியாக தான் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் ப்ராசிக்யூட்டர் தவறாக ஒரு வழிமுறை கொடுத்ததுனால அது தவறாக கையாளப்பட்டுருச்சு. அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அதற்கான தீர்வை யார் எடுத்தது? யார் அலைந்தது? யார் அரசு அதிகாரிகளை பார்த்தது? மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நாங்கள் பொது இடத்துக்கு மட்டும்தானே ஸ்டே வாங்கணும், எப்படி உங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க? தொடர்ந்து அலைந்து ஒவ்வொரு அதிகாரிகளையும் பார்த்து கடைசி வரை இருந்து மாவட்ட அது பதிவுத்துறை மட்டுமல்ல, அதோடு மேல இருக்கக்கூடிய டிஐஜி மூலமாக பார்த்து பிரச்சனையை விளக்கி சொல்லி பாதிக்கப்பட்டவங்களை கூட்டிட்டு போய் அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொடுத்தது யாரு? இந்த எழில்நகர் வளர்ச்சி சங்கம் தான். அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் இறுதியாகவும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு வேறொரு கருத்து இருக்கு,
இளைஞர் வளர்ச்சி சங்கம் எடுக்கிற கருத்தோடு எங்களுக்கு முரண்பாடு இருக்குது, அதில் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இல்லை அதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், எதுவாக வேணா இருக்கட்டும். அது இளைஞர் வளர்ச்சி சங்கம் ஒத்துக்கலை. நீங்கள் பேச வேண்டிய இடம் இளைஞர் வளர்ச்சி சங்கம் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும், மக்கள் புரிஞ்சுக்கணும், விவரம் தெரிஞ்சுக்கணும், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இந்த ஊரில், எப்படி ஒரு புறவாசல் வழியாக உள்ள நுழைவதற்கு ஒரு கூட்டம் எப்படி திட்டமிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் செலவு பண்ணி அன்றாடம் இளைஞர் வளர்ச்சி சங்க நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் தொடர்ந்து பயணித்துக்கிட்டே இருக்காங்க. பல்வேறு வேலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் கூட தொடர்ந்து இளைஞர் வளர்ச்சி சங்க நிர்வாகிகள் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் கரண்ட்டு இல்லைனாலும், தண்ணி வரலன்னாலும், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தங்களுடைய வயதை கூட பல ஓய்வு பெற்ற ஊழியர்கள், 60 வயதுக்கும் மிகுந்த ஊழியர்கள் நிர்வாகிகளாக இருந்து கொண்டு தொடர்ந்து களப்பணியிலும் அதே போல எங்களை வழிகாட்டுதலிலும் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காங்க, இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருபோதும் இங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு இளைஞர் வளர்ச்சி சங்கம் தீங்கு விளைவிக்காது, என்றும் மக்களோடு தோல் நிற்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இவ்ளோ நேரம் எங்களுக்கும் எழில்நகர் மக்களுக்கும் நிறைய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. மிக்க நன்றி. இன்னும் பல விஷயங்கள் சம்பந்தமா தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ சார். நன்றி ஓகே மேடம். எழில்நகர் மக்களே, அடுத்த பேட்டியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணசமுத்திரம் நியூஸ் ஜெனி.